வணக்கம். ஷாய்னம. கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது. கடுகு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடுகுக்குள்ள ஒருவரால் உள்ளே நுழைந்து வெளிவர முடியும். எப்படி? அனிமா லஹிமாங்கிற அந்த சக்தியின் மூலமாக தன்னுடைய உடலை சிறிதாக்கி கொண்டு மூச்சு பயிற்சியின் மூலமாக உள்ளே சென்று வெளிவர முடியும். கோரக்கர் சித்தரையா அவர்கள் அப்படி செய்திருக்காங்க. அவர்களுடைய பெயரை சொல்வதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும், பிறவி பயனை அடைந்திருக்க வேண்டும். பிறவி பயனை ஒருவர் அடைந்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு பிடித்த சித்தர்களுடைய மந்திரத்தை, யாரேனும் ஒருவருடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருக்கலாம். உதாரணமாக கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கும்பிட வேண்டிய அற்புதமான சித்தர் யாருன்னா, அவர் உருவமே இல்லாதவர், உருவம் அற்றவர், ஆகாயத்திலே இருக்கக்கூடியவர், ஜோதி ஸ்வரூபமாக அக்னி வடிவத்திலே ஞான ஒளி தரக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமானை வழிபட வேண்டும். அப்படி யாரேனும் ஒருவர் ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் கும்பிட வேண்டும், ஜோதி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் நினைச்சு கும்பிடணும், எனக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கணும், பரிபூர்ணமான அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, ஒரு கண்ணாடியில் ஜோதி இருக்கும் இல்லையா, அதாவது அக்னி ஜோதி, திருவண்ணாமலை ஜோதியுடைய அந்த படத்தை வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்காரங்க புரட்டாதி நட்சத்திரக்காரங்க, பொதுவாக கும்பராசிக்காரங்க கும்பிட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக இவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உருவமற்றவர் இல்லையா, அரூபமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ளதுனால அவர் எந்த வடிவத்திலையும் எந்த சூக்ஷ்மத்திலையும் உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களை தகவலாக உங்களுக்கு செவி வழி செய்தியாக கொடுப்பார். முயற்சி பண்ணி பாருங்களேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயம் சொல்லியிருப்பாங்க, நாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்போம். சிலது நடந்திருக்கும், சிலது நடந்திருக்காது இல்லையா. ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த சில நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவர்கள் எல்லாருக்குமே பணிவான வணக்கம், பணிவான நன்றிகள். என்றைக்குமே நான் எல்லாத்துக்குமே நன்றியோடு இருப்பேன். நன்றி கலந்த வணக்கத்தோட மனசார ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன். சித்தர்களை நம்ம வழிபடும் பொழுது சித்தர்கள் தனக்காக வாழலை, இந்த அண்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. அணுவிற்குள் அணுவாக நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, நல்ல வித்தைகளை சொல்லி கொடுத்தாங்க, நல்ல மருந்துகளை சொல்லி கொடுத்தாங்க, நல்ல பாஷாணங்கள், நல்ல குளிகைகள், இந்த மாதிரி நிறைய அற்புத மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. நம்முடைய பேராசையினால் சில விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான்.